இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸ்ல சாக்லேட் ஸ்பாஞ்ச், அதுவும் வீட்ல இருக்க பாத்திரம், குக்கர் எதை வேணாலும் வச்சு சிம்பிளா செய்யலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குக்கர்ல எப்படி செய்யலான்றதையும் நம்ம வீட்ல இருக்க கடாயில எப்படி செய்யணும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அதுல விளாக்ஸ் நிறைய டிப்ஸ் அப்புறம் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு விளாக் எல்லாம் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அதுல 7,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வர போறாங்க. இந்த பவுல பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்குற கடையில இருந்து தான் வாங்கி இருந்தேன். அந்த கடையில இது 1 kg பேட்டர் ரெடி பண்ற கேக் பவுல். இதை விட பெருசா இதை விட சின்னதாவும் கடைகள்ல இருக்கு. நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பீட்டர்லாம் வச்சு பீட் பண்ணும் போது நல்லா ஸ்கிராச்சஸ் அதிகமா விழாது. விப்பிங் கிரீம் பீட் பண்ணும்போது சீக்கிரம் ஸ்டிப்பிக்கா வரும் இந்த பவுல்ல. இப்ப பாத்தீங்கன்னா குக்கர்ல நம்ம செய்யறோம்னா ஸ்டாண்டு இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமா இருந்தாதான் அடியில இருக்க லேயர் ரொம்ப ஹார்டா இல்லாம சாஃப்டா இருக்கும். இப்ப நான் 1 kg பேட்டருக்கான பேட்டர் ரெடி பண்ண போறேன். அதனால இந்த டின்னை இதுக்குள்ள வைக்க முடியல. சப்போஸ் நீங்க இதை விட சின்னதா வைக்கிறீங்கன்னா இப்ப நான் காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு 1/2 kg கேக்லாம் நம்ம டின்னில் ஊற்றி வைக்கிறோம்னா கண்டிப்பா தாராளமா வைக்கலாம். நம்ம சுத்தி இடம் இந்த மாதிரி கேப் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப க்ளோஸா டின் இருந்ததுன்னா சைட்ல கேக் ஹார்ட் ஆயிடும், கிறிஸ்பியா சில நேரத்தில் ஆயிடும், ரொம்ப ஹார்டா இருக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி அதிகமா கேப் இருந்தாதான் நல்லா சாஃப்டா கேக் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீங்க குக்கர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட், கண்டிப்பா பட்டர் ஷீட் கேக் பேக் பண்ணும் போது போட்டுக்கோங்க. அப்பதான் கேக் ஹார்டா இல்லாம இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா குக்கர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு கீழே நம்ம வீட்டுல இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அடியில வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா குக்கர்ல ஊத்தி அப்படியே மூடி போட்டு விசில் போடாம வச்சுட்டுனா கேக் சூப்பரா வெந்து வரும். அதுல 1 kg பேட்டர் வரைக்கும் நம்ம ஊத்தி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல லேயர் 3 லேயர் சூப்பரா கட் பண்ண வரும். நான் எப்பவுமே பேக் பண்றதுக்காக இந்த கடாய் தான் வச்சிருக்கேன். இதை அடியில வச்சுட்டு நான் டின்னு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கு. நான் ஏற்கனவே இதில் தான் வச்சு பேக் பண்ணுவேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வச்சு செக் பண்ணிட்டேன். இப்போ மூடி கரெக்டா மூடி அமையிற மாதிரி, அதாவது அந்த கடாய்க்குன்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூடி நல்லா வெயிட்டா இருக்க முடியா பார்த்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நம்ம கிட்ட கடாய் குக்கர்ல இல்லைன்னா கூட பிரியாணி பாத்திரம் 1 kg செய்வோம் இல்லையா, அந்த பிரியாணி பாத்திரம் தான், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் போட்டுட்டு அது மேல நல்லா 1 கப் வர வரைக்கும் நம்ம மைதா மாவு போட்டுட்டு நல்லா ஈவன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டா மைதா மாவு கொக்கோ பவுடர் சேர்ந்து 1 கப் வரணும். அப்பதான் கரெக்டா 1 kg பேட்டருக்கான அளவு கரெக்டா வரும். சில பேர் கேக் பேக் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் போட்டு காட்ட சொல்லியிருந்தீங்க. இப்ப என்னோட வெயிட் மிஷின் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. நான் புதுசு வாங்கின பிறகு உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் போட்டு காட்டுறேன். அது அளவுகள் நம்ம வெயிட் போடும் போது ஒரு அளவு, அதுக்கப்புறம் வேற அளவு மாறி மாறி காட்டுது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கரெக்டா எடுத்துக்குங்க. இதுல பேக்கிங் சோடா கண்டிப்பா தேவைப்படாது. பேக்கிங் பவுடர் மட்டுமே கேக் செய்யறதுக்கு போதுமான அளவா இருக்கும். இப்ப இதை நல்லா ஒரு தடவை அப்படி இல்ல 2 தடவை கூட நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை மட்டும் ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது இந்த கொக்கோ பவுடர் அப்புறம் மைதா மாவு பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து வரும். நம்ம சேனல்ல ஹோம்மேட் பேக்கரி ஸ்டைல் 2 கேக் ரெசிபியுமே போட்டிருக்கேன். வெனிலா ஸ்பாஞ்ச் பேக்கரி ஸ்டைலையும் போட்டிருக்கேன், ஹோம்மேடும் போட்டிருக்கேன். அதே மாதிரி சாக்லேட்டை போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ 8 இன்ச் கேக் டின் எடுத்துக்கிறேன். நீங்க 1 kgனாவே 8 இன்ச் கேக் டின் கரெக்டா இருக்கும். அப்பதான் கரெக்டான ஹைட்டும் கிடைக்கும். கொஞ்சம் கேக் சைஸ் பார்க்க நல்லா பெருசாவும் இருக்கும் 8 இன்ச் கேக் டின்ல பேக் பண்ணும் போது. இப்ப சைட்ல எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது அதிகமா அப்ளை பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா சைட்ல கிறிஸ்பியா ஒரு லேயர் வந்துடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுல்ல 4 முட்டை நான் உடைச்சி ஊத்திக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி முட்டை ஏற்கனவே நம்ம வீட்டை வாங்கி வச்சிருந்து 1 வீக் வச்சிருக்க முட்டைலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா கேக் பேக் பண்ற அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷா முட்டை வாங்கினீங்கன்னா நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா அந்த முட்டை வாசனை அதிகமா இல்லாம இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு,
ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அதாவது 1 kg பேட்டருக்கு ஒரு மூடி அளவுக்கு கரெக்டா இருக்கும். இதுல வந்து மில்க் எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், பட்டர் எசன்ஸ் ஒரு 4-5 டிராப்ஸ் விட்டா போதும். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் எசன்ஸ் பட்டர் எசன்ஸ்லாம் இல்ல, வெனிலா எசன்ஸ் மட்டும் இருக்குன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊத்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது அந்த முட்டை வாசனைலாம் இல்லாம நல்லா பெர்ஃபெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து பீட்டரை வந்து 1 மினிட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1/4 கப் சர்க்கரையை ஒரு 4-5 தடவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கேக்க பேக் பண்றீங்களோ அதே அளவுல ஆறுனதுக்கு அப்புறம் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு 2 நிமிஷம், கரெக்டா ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் ஆயிடுச்சான்னு நல்லா செக் பண்ண பிறகு 3வது ஸ்பீடு, அப்படி இல்லைன்னா ஹை ஸ்பீட்ல கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பீட் அதிகமா வைக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தா அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கு. இப்ப 3வது ஸ்பீட்ல வச்சுட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 மினிட்க்கு பீட் பண்ணும் போது நல்லா வந்து முட்டை நல்லா பொங்கி நல்லா சாஃப்டா வரும். போன வீடியோல வெனிலா ஸ்பாஞ்ச் செய்யும் போது நான் வந்து விஸ்க்லயே வந்து மிக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன் மைதா மாவு போட்டு. இப்போ வந்து பீட்டர்லயே எப்படி பீட் பண்ணலான்றத காட்டியிருக்கேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய வரும். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை கண்டிப்பா செஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 4-5 தடவை செய்யும் போது விஸ்க்லயே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட் பண்ணும் போது இந்த எலக்ட்ரிக் பீட்டர்லயே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் எல்லா மாவு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி மிக்ஸ் ஆகலைன்னா அடியில போயிட்டு தாங்கிட்டு கீழ் லேயர் வந்து பிசு பிசுன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் போதும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்ல, இதை கலந்தா போதும். அதே மாதிரி ஒரு 3 பேட்சா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்றீங்க, அதை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க, நான் 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ஒரு வீடியோவா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல வந்து நான் கேக் ஐசிங் பண்றது, அப்புறம் விப்பிங் கிரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் திக்கா எப்படி பீட் பண்ணி ஐசிங் பண்ற வரைக்கும் மெல்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதையும் நான் வீடியோல ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். லைட்டா கலந்துட்டா போதும். கலந்ததுக்கு அப்புறம் பீட்டரை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பீட்டர் எப்படி எடுக்கணும்ன்றத காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதிகமா வந்து அதுல மாவு ஒட்டி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்டர்ல இருந்து அந்த பிளேடை வெளியே எடுத்துட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் கூட ஒட்டி இல்லாம நல்லா வழிச்சு எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேச்சுலா வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிட்டனால ஸ்பீடா போட்டு மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நம்ம விஸ்க்ல பீட் பண்ணி எடுத்திருந்தோம்னா முட்டையோட அளவு வந்து கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். இப்ப பீட்டர்ல மிக்ஸ் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. ஆனா பேக் ஆகி வரும்போது கரெக்டா வரும். நம்ம ஹார்டா போட்டு ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணோம்னா தான் கேக் வந்து ஹார்டா வரும். இப்ப வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்தாலும் கேக் வந்து கரெக்டா பேக் ஆகி வரும். முட்டை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம பீட் பண்ணும் போது கரெக்டா வந்து பீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டா வரும். இதுல முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் பாலே சேர்த்திருக்க மாட்டேன். நம்ம பால் சேர்த்துட்டோம்னா ஒரே நாளே கேக்கை வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா கேக் வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி நூல் மாதிரி விட்டு வரும் சில நேரத்துல சரியா பேக் பண்ணலன்னா. அதனால வந்து நீங்க பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் ஆயிடுச்சு. 10 நிமிஷமா ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப 10 நிமிஷம் வந்து ப்ரீட் ஆன கடாயில வந்து கரெக்டா வச்சுட்டு மூடியை வந்து கரெக்டா மூடிடுங்க. நல்லா மூடி வந்து சுத்தி கவர் ஆயிருக்கணும். சப்போஸ் நீங்க ஒரு பிளேட் போட்டு மூடுறீங்கன்னா மேல வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடுங்க. சைட்ல சுத்தி ஆவி போகாம இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் வச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கேக் வந்து பேக் ஆகி வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து 30 நிமிஷத்துலயே கடாய் வந்து நல்ல ஹீட் ஆனதுனால 30 நிமிஷத்துல கேக் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. நடுவுல வந்து லைட்டா அந்த பேக் ஆகும் போது அந்த மூடியில வந்து லைட்டா தண்ணி வந்து பட்டு அந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் செட் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்ப கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போர்டு வச்சு கட் பண்றீங்க, கீழே வந்து ஒரு டவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் போர்டை வந்து வச்சுக்கோங்க. இப்ப டர்ன் டேபிள் மேல ஒரே ஒரு வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு கேக்கோட சைட்ல வந்து நம்ம லைட்டா எடுத்து விட்டுக்கலாம். லைட்டா எடுத்து விட்டுட்டு கவுத்தோம்னாவே போதும். சூப்பரா வந்து கேக் வந்து டிமோல்ட் ஆயிட்டு வந்துடும். கேக் பார்க்கும் போதே தெரியும். ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணும் போது லைட்டா கிரம்ஸ் வரதா செய்யும். நம்ம வந்து கரெக்டா கட் பண்ணும் போது அந்த அளவு கிரம்ஸ் வெளியே வராது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கேக் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். நல்லா சுகர் சிரப் கிரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேல கீழே கட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ஹைட்டா போட்டதுனால ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகல. நம்ம வந்து கரெக்டா எந்த அளவுக்கு வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப 3 லேயரா கட் பண்ண போறோன்றதுக்காக இப்ப வந்து நான் மார்க் பண்ணிட்டு மேல ஒரு கையை வந்து லைட்டா அழுத்திட்டு நம்ம வந்து டர்ன் டேபிள மட்டும் லைட்டா சுத்தி நம்ம கத்திய வந்து உள்ளெல்லாம் விட்டு வந்து கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுத்தி சைட்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைஃப் வந்து வெளியே எடுத்தோம்னா சூப்பரா வந்து கேக் வந்து கட் ஆகி வந்துடும். உங்களுக்கு நான் சொல்றது புரியலனாலும் வீடியோ பார்க்கும் போதே தெரியும். நம்ம மேல வந்து ஒரு கைகளை வந்து கரெக்டா வச்சுட்டு டர்ன் டேபிள லைட்டா சுத்தி நைஃப் வந்து அப்படியே ரவுண்டா கட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள விட்டு எடுத்தோம்னா சூப்பரா வந்து கேக் 3 லேயருமே கரெக்டான அளவோட வரும். கண்டிப்பா வந்து நீங்க வேற வீடியோலாம் பார்த்துட்டு நூல்லாம் வச்சு கட் பண்ணாதீங்க, அதே பழக்கம் ஆயிடும். நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 5 தடவை இதே மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா வந்து நம்மளுக்கு கட்டாக வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தவறுகள் வரதா செய்யும். திரும்ப செய்யும் போது சூப்பரா வந்து நம்மளே கேக் கட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிரம்ஸ் அந்த அளவுக்கு வரல. சூப்பரா வந்து நம்ம கடாயில செஞ்ச கேக்கே வந்து பர்ஃபெக்டா வந்திருக்கு. கேக் வந்து 3 லேயரா வந்து கட் பண்ணிட்டு கேக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. 3 லேயரும் ஒரே மாதிரி வரும். நீங்க வந்து நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க. 1 by 1 நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோல வந்து விப்பிங் கிரீம் வந்து ஸ்டிப்பிக்கா அப்படி பீட் பண்ணணும், அப்புறம் ஃப்ராஸ்டிங் வந்து எப்படி பண்ணணும்ன்றத வீடியோல போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.